ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வேலை முடித்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஓகே தக்காளி குருமா வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மாவை பிணைய ஆரம்பிச்சிட்டேன். மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. தக்காளி வெங்காயம் வெட்டி குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டோம். இப்போ தக்காளி வெங்காயம் போடுறோம். ஸோ தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே நல்லா கிண்டி எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொலன்னு வெந்ததும் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம கிளறிறோம். தண்ணி வேணுன்ற அளவு தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த வேணுன்ற தண்ணியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை நல்லா அரைச்சி அந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, பசங்களும் நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நான் தனியாகவே வைக்கிறேன். இப்போ அதை குக்கரில் வச்சாச்சு. 2லேருந்து 3 விசில் அடித்தா போதும். நல்லா ரெடியாக நம்மளுக்கு குருமா. இன்னொரு பக்கம் சப்பாத்தி அப்படியே போட ஆரம்பித்தாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட், அண்ணா, தம்பிக்கெல்லாம் சப்பாத்தி தான். என் பசங்களுக்கு தோசை தான். ஸோ சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு தோசை போட்டுடலாம். பசங்களுக்கும் அந்த குருமா சேர்த்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி டிஃபனுக்கு இது தான். ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். அமேசானில் வந்து ரிபப்ளிக் டே ஆஃபர் போட்டிருக்காங்க. நைட் 8 PM மிட் நைட் ஆஃபர் போட்டிருக்காங்க. 50லேருந்து 75% வந்து நிறைய ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எலக்ட்ரானிக்கல், இது கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்டேஷ்னரிலாம் ஆஃபர் இருக்குது. ஸோ போய் பாருங்கள் அமேசானில். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்கள் இந்த அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா அந்த தண்ணி கம்மி பண்ணிங்கன்னா நம்ம மசாலா ஊற்றும் போது நல்லா கட்டியாக வரும். ஸோ பாருங்களேன், ஓகே ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் டிஃபனு சப்பாத்தி ப்ளஸ் தோசை, அதுக்கு வந்து தக்காளி குருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.